ஹாய் கைஸ், வெல்கம் டு மீனிங். பார்த்தீங்கன்னா நம்ம கிரானி சாப்டர் 2ல் டோர் எஸ்கேப் இல்லை போட் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம ஆடி பார்த்தீங்கன்னா கிரானியில் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன எஸ்கேப்னா டோர் எஸ்கேப் இல்லை போட் எஸ்கேப் இடத்துல ஏதாச்சும் தான் பார்க்கணும் மக்களே. ஸோ இப்போ வீடியோ பார்க்க நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 வில்லன்ஸ் லாஸ்ட் என்னடா இதெல்லாம் எவன்டா வீடியோவில் விளையாடி வச்சது, எவ்வளோ ஃபோனை தூக்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். எங்கள் கசின் பண்ணி வச்சாலே யாருமே இன்னும் தெரியல, எவ்வளோ ஃபோனை தூக்கியிருக்கான் பாருங்களேன். என்னடா அது இப்படி எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் கொடுத்துருக்கானுங்க பாருங்களேன். என் ஃப்ரெண்டாக இருக்கும் எவன் பண்ணி வச்சாலன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்னமோ ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஈஸி மோடு, ஸோ நைட் மாதிரி போடா, இதெல்லாம் வீடியோ ரத்தமாகிடுச்சு. வேணாம், இது நம்ம வேறு நீங்கள் தனியாக போடுவோம். டார்க்கர்னா வீடியோ இன்னும் இருட்டாயிரும் போல இருக்குது. எக்ஸ்ட்ரா லாக்ஸ் இருக்குது, வேணாம் நம்ம வேறு நீங்கள் தனியாக விளாண்டுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் கேம் பிளே. ஸோ பி குவைட், கிரானி ஹியர்ஸ் எவ்ரிதிங். அது என்ன எல்லாத்தையும் கேட்குமோ. ஸ்டார்ட் பண்ணுங்களா, ரொம்ப நாளாக ஆக்கானுங்க பாருங்களேன். டே 1 அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டே 1 பார்க்க கொடூரமாக இருக்கே. சீக்கிரம் ஆரம்பிக்கலாம். நான் வேறு அடுத்து எத்தனை வேலை நமக்கு இருக்குது, அடுத்து நமக்கு நிறையா வேலை இருக்குது. டக்குன்னு ஆரம்பிங்களா, நானும் போயிட்டே இருப்பேன்ல. சீக்கிரம்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. ஐயோ இது வேறு என்னன்னா ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன். நான் வீடியோ அப்போ ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் டோடாடா அப்படின்னு வந்துச்சு. நான் கட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். அது அது இன்னும் 5 செகண்ட் தான் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்குள்ளே அந்த மெசேஜ் வந்துட்டு சொல்லி நான் தூக்கிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நான் போய் முட்டை அடிப்போம். முட்டையடிடா தம்பி, முட்டையடி. ஸோ பார்த்தீங்கன்னா கிராணி அவர் பேசுவீங்க. என்ன ஏதாச்சும் ஒன்றுமே இல்லை. யாரா அவரா? கிராண்ட்பாவா? கிராணி இப்போ எப்போ வரும்? என்ன கிராண்ட்பாவே வந்துட்டேனே, கிராணி வர மாட்டேங்குன்னு தெரில. கிராணி வருது உங்களே, வருது உங்களே. சீக்கிரம் போ. ஓசி சோறு போடுறாங்களா? சீக்கிரம் ஓசி சோறு போடுறாங்க. சாப்பிடு. நான் போய் என்ன பண்ணேன்னா டக்குன்னு துப்பாக்கி தார நமக்கு வந்தோடனே என்ன வேலை, துப்பாக்கி தரணும் மக்களே. அதான் மக்களே நமக்கு இது மெயின் வேலையே. ஸோ துப்பாக்கி எங்கே இருக்குது, இங்கே கிச்சன்லாம் என்ன தேடி இருக்குன்னு தேடிட்டே போயிடுவோம் மக்களே. எப்படினாலும் அது 2 வரதுக்கு கேஸ் சிலிண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அது போட் எஸ்கேப் கிட்ட தேவைப்படுவது. மீட் இருக்குது, அதையும் நோட் பண்ணி வச்சுப்போம். இங்கே ஏதாச்சும் வச்சுருக்கீங்க? ஒன்றுமே இல்லை இங்கேயும். ஸோ ஸ்டட் கன் அந்த சைடு வச்சுருக்காங்களா பார்த்து. வெப்பன் கீ வச்சுருக்காடா. வெப்பன் கீ இருந்தால் கூட பரவாயில்ல, நான் சமாளிச்சிருவேன். நான் எப்படியாச்சும் வெப்பன் கீ வச்சு 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இங்கே நான் ஸ்டன் கன் வச்சுருக்கடா. ஸ்பார்க் பிளக் அப்போ வச்சுருக்காங்க மக்களே. ஸ்டன் கன் கொடுங்கடா தயவு செஞ்சு. எங்கடா இருக்குது ஸ்டன் கன்னு? ஹேண்ட் வீல்லாம் கொடுக்குறானுங்க. ஸ்டன் கன் எங்கே இருக்குன்னு தான் தெரில. வெப்பன் கீயாச்சும் கொடுங்கடா. என்னடா ஒன்றுமே தர மாட்டேங்கிங்க தம்பி. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஏதாச்சும் ஒன்று கொடுங்கடா. என்னடா ஒன்றுமே தர மாட்டேங்கிங்க. நான் தப்பாக இருக்குண்ணா. என்னடா அது ஒன்றுமே தர மாட்டேங்கிங்க ப்ரோ. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஏதாச்சும் ஒன்று கொடுத்தாகணும். அப்போ தான் ஐயோ கிராணி வேறு வந்துருச்சுடா. என்னடா ஸ்டன் கன்னே தரமாட்டிக்கானுங்க. அந்த ஆருக்கு மக்களே ஸ்டன் கன்னு போட்டு இன்றைக்கி ஒரு வேட்டை தான். கூறி வச்சா யாரா விளாண்டாண்டா இன்றைக்கி. நம்ம அந்த மாதிரி வேலை தான் பார்க்க போகிறோம். எங்கே இருக்குது கிராணி? அந்த சைடு தான் மக்களே போச்சு, நான் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் கிராணி பார்த்தீங்கன்னா எங்கேயா சுற்றிட்டு இருக்கு, நான் அதை பார்த்துட்டேன். கிராண்ட் பார்த்து கீழே தான் இருப்பேன், பொறுமையாக தான் இருக்கும். அதனால் இந்த ட்ராப்லாம் ஃபஸ்ட்டு போயிருக்கு பாருங்களேன். இப்போ யார் ஃபஸ்ட்டு இங்கே யார் நடந்து போன மாதிரி யார் வரல. இவனும் அந்த மாதிரி இருந்துச்சு. சீக்கிரம் 2 வாங்கடா. கிராணி வந்துருச்சு. அப்படியே கிராணி வருது. என்ன சத்தம் போது இப்போ கிராண்ட்பா வருவோம். ஏன்னா நம்ம இந்த பானை இந்த டேபிள் தானே தட்டி விட்டு வந்தாலும் கிராண்ட்பா வருவான். நம்ம இந்த டேபிளை தட்டி விட்டுங்கிறாங்க. கிராண்ட்பா வந்துட்டான். அப்போ பொசுக்கு வரானுங்க பாருங்களேன். என்ன தம்பி சாக்கடிக்குதா? நான் சாக்கடிக்குதா கேட்குறேன். சும்மா பாருங்களேன், அப்படியே அப்படின்னு சவுண்ட் விட்டுருக்கான் பாருங்களேன். சீக்கிரம் இதை திறந்து விட்டு இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னது ஹெலிகாப்டர் மேனுவல். இதெல்லாம் தேவையில்லை மக்கள் ஹெலிகாப்டர் மேனுவல். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அது எந்த ஸ்கெப் தேவைப்படுன்னா அது இந்த அந்த ஹெலிகாப்டரை செய்யும். அது ஹெலிகாப்டர் அதிலே போட்டிருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோன் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா மேலெலாம் ஒரு சில திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கானுங்க. ஆனால் அது நோட் பண்ணி வச்சுப்போம், நம்ம இதுக்கு தேவைப்படும். ஸோ இதில் என்ன இருக்குது, டோர் ஹேண்டில் இல்லையே. சரி போட்டு ஸ்டீரிங் வீல் இருக்குது, அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துப்போம். இங்கே என்ன இருக்குன்னா ஏன்னா ஹெலிகாப்டர் கீழே போய் வைக்கிறீங்க. இதெல்லாம் யூஸ்ஃபுல். ஹெலிகாப்டருக்கான பொருள் நிறையா வச்சுட்டானுங்க மக்களை. இந்த தடவை போன தடவை வைக்கிறாங்க, இந்த தடவை வைக்கிறானுங்க. என்னால் இப்போ தேவையில்லாத ஹெலிகாப்டர்லாம். ஏன்னா நான் ஏன்னா நம்ம பண்ண ஒரு போட் எஸ்கேப், நான் டோர் எஸ்கேப் ஹேண்ட் வீல் கிடச்சிருச்சு. அது எந்த எஸ்கேப் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த இது ஹேண்ட் வீல் டோர் எஸ்கேப் தான். அதனால் அது நமக்கு தேவைப்படும், நோட் பண்ணி வச்சுக்கலாம் அதையும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே உள்ள ஒரு சின்ன வேலை இருக்கும் மக்களே. அதனால் இதை போய் நம்ம கழட்டி விட்டுருவோம். நம்ம சீக்கிரம் கழட்டி விட்றான். அதோ இப்போ அங்கே உள்ள தண்ணி இல்லாமல் போயிருக்கும். இப்போ
இப்போ அங்கே உள்ள ஒரு குட்டி சாத்தா இருப்பான், அவனை நம்ம வந்து சோறு வைக்கணும், அவனை சுடணும், அவனை ரெண்டுத்தில் ஏதாச்சும் தான் ஒன்று பண்ணியாகணும். ஸோ நம்ம சீக்கிரம் என்ன பண்ணுவோம்னா துப்பாக்கி எடுத்துப்போம். துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அடுத்து இன்னொரு சின்ன வேலை இருக்குது மக்களே. இங்கே வந்து எடுத்து வச்சு இப்போ திடீர்னு வெப்பன் கீர் கிடச்சதுன்னு ஒரு ஆடி திறந்துட்டோம்மா ரைட்டு. ஸோ சீக்கிரம் வைப்போம். கட்டிங் பிளேஸ் எங்கடா வச்சுருக்கீங்க? அதாண்டா நமக்கு படிப்பா எல்லா இடத்துலையும் பாருங்கள் ட்ராப்பாக போட்டு வச்சுருக்கு மக்களே. இதுக்கே கொஞ்சம் ஓர தரல, எல்லா இடத்துலையும் ட்ராப் தான் மக்களே, பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ கிராணி கண்டிப்பாக ஸ்பானாக இருந்திருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம கீழே போட்டு பார்ப்போம். யாராச்சும் வருவீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? யாரும் கிடையாது தரல. வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா சொட்டை வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம வந்து போய் எடுத்து போய் இப்போ கிராண்ட் வருவான். என் காதலே எதுக்கு சுட்ட அப்படின்னு வந்து வருவான். அப்படியே அண்ணா தம்பி கூட்டு வருவான். டான் 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 அண்ணா அத்தா அப்படின்னு வருவான். நம்ம அப்படியே போட்டு அங்கேயே மெயின் பாட்டில் போட ட்ரை பண்ணுவோம். அதான் மக்களே நல்லாயிருக்கும். ஆனால் மெயின் என்ன காணும் தம்பி மெயின் பாட்டில் அடிக்கணும்னு சொல்லி ஐயோ மெயின் பாட்டில் அடிப்பானா, ஐயோ நம்ம சிவனேன்னு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க பதுங்கி இருந்திருப்பான். என்ன வரமாட்டப்பில் இருக்குது. நான் டேபிள் அத்தனை தடவை உரசிட்டேன். டேபிள் பாரு எங்கிட்டோ பேச்சு, இன்னும் வரலன்னா அவ்வளோதான். அடுத்து நான் வந்து சுட வேண்டியதாக இருக்கும். பாரு கிராணி ஆடி சுட்டுட்டேன் பாரு. எங்கே இருக்க தம்பி? சரி கண்ணை கீழே போட வருவான். அவன் கண்ணை கீழே போட்டானே வருவான். இன்னும் அப்பயும் ஆளை காணும். கண்ணை கீழே போட்டால் வருவானே. இருங்க டேபிள் நல்லா உரசிட்டே இருப்போம், அப்போ தான் வருவான். அப்போ டேபிள் உரசிட்டு இன்னும் டேபிளே உரசிட்டு இன்னும் வரல. கிராணியே ஸ்பான் ஆயிரும் போல இருக்கு. இன்னும் இவன் வர மாட்டேங்கான் பாருங்களேன். இருக்குங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து அப்படியே போவோம். ஐயோ பயமாக இருக்குது. போஸ்ட்க்குன்னு சர்ப்ரைஸ் அப்படியே இன்டர்வியூ கொடுத்துறானா, அதான் மக்களே பயமாக இருக்குது. திடீர்னு சர்ப்ரைஸ் வந்தாலும் நம்ம சோழி முடிஞ்சிடும்ல, அதுக்காக தான் நான் வந்து பார்க்குறேன். இல்லை இவன் நான் போய் போட்டு தள்ளியிருக்க மாட்டேன். நான் வரமாட்டிக்கான். அந்த டேபிள் மக்கள் அங்கே இருக்கான். இருக்குங்க என்ன பண்ணுறான்? இருக்குங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். டான்ஸு இல்லை இந்த வயசில் டான்ஸ் தேவையாக கேட்குறேன். டான்ஸ் தேவையாக கேட்குறேன். நான் தேவையா பாருங்க அப்படியே. ஆனால் ஆடுறது ஏதோ காக்கா வெளியே இருக்க மாதிரி ஆடிட்டு இருக்கான். சத்தியமாக சொல்கிறான் ஆடுறது சத்தியமாக சரியில்லை. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி ஆடிட்டு இருக்கீங்க? நான் தப்பாக இருக்கேண்ணா, அது மாதிரி தான்டா இருக்கு எனக்கு. என்னால் இப்படி ஆடிட்டு இருக்கான் பாருங்களேன். ஏதோ காக்கா வெளியே வந்த மாதிரி ஆடிட்டு இருக்கான் பாருங்களேன். என்னடா இது அட போடா. பாடலாக்கி இது யூஸ்ஃபுல் தான். இது பார்த்திங்கன்னா வந்து அந்த எந்த எஸ்கேப்னா இது போட் எஸ்கேப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இது யூஸ்ஃபுல் தான். அதனால் என்ன பண்ணுவோன்னா கீழே போய் போட்டுருவோம் அதை. ஸோ சீக்கிரம் போடா ரொம்ப போ. ரோபார் எங்கே தான் இருக்குன்னு, ரோபா எங்கே இருக்குன்னு தான் இந்த மக்களை தரல. கிடச்சா நல்லாயிருக்கும். சீக்கிரம் இந்த நம்ம இங்கே போய் அன்லாக் பண்ணி விடுவோம். அன்லாக் பண்ணி விட்டு நம்ம போட் எஸ்கேப்பே பார்க்கலான்னு எனக்கு தோணுது. இருந்தோ அங்கே இது திறந்துடுச்சா ரைட்டு. இந்த பான்லாக்கு டோருக்கு தேவைப்படுமோ? இருங்க எடுத்து வச்சுப்போம். டோருக்கு தேவைப்படுச்சுன்னா அடுத்து நம்ம தேவைப்படல அது. அதனால் வந்து இது நம்ம போய் எடுத்து போனோம்னா இதை நான் டோருக்கு தேவைப்படும் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இருங்க பார்ப்போம். இருங்க டோர் இங்கே இருக்குது. இருங்க ஆமாம் அங்கே டோருக்கும் தேவைப்படுது மக்களே. நான் எந்த எஸ்கேப் பண்ண போகிறேனே தெரில. டோரில் சும்மா லாக் பண்ணி விட்றேன். எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ஸோ சீக்கிரம் போய் நம்ம இதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டானே. கிராண்ட் பாஸ் ஸ்பான் ஆகிட போகிறோம்டா. டக்குன்னு போய் துப்பாக்கி போய் எடுறா டக்குன்னு. எல்லாம் கிராண்ட் பாஸ் ஸ்பான் ஆகிட்டேன்னா அது வேறு துப்பாக்கி எடுக்குது. இந்த ரெண்டு இதையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி துப்பாக்கி எடுக்கிறது வேறு பிரச்சனை ஆயிரும் அடுத்து. அதை நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா இங்கே கிச்சனில் வேணால் தெரியாமல் சுட்டேன். ஒழுங்காக சுட்டுருக்கணும். ஆனால் கிச்சனில் தேவையே இல்லாமல் கிச்சனில் வச்சு சுட்டேன். அதனால் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு புல்லட்டு லோட் பண்ணவே இல்லை. பின்னாடி எவனாச்சும் வந்து அடித்தானா சொல்லி முடிஞ்சுது. ஸோ சீக்கிரம் ஆட்ரா. யாரும் வரல. ஸோ நம்ம அடிப்போம். இப்போ கிராணி வேறு வந்துருச்சு மக்களே. ஸோ சீக்கிரம் இந்த ஃபோட்டோவை தட்டி விட்டோமா? ஆச்சிருக்கீங்க இந்த டேபிளை தட்டி கிராண்ட் பா நேரம் ஸ்பான் ஆகிருக்கும். ஏன்னா கிராண்ட் பா கொஞ்சம் லேட்டாக தான் போட்டு தரேன். ஆனால் நான் ரொம்ப லேட்டாக போட்டு தரல மக்களே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவன் இப்போதைக்கு அவன் வரமாட்டான். கிராணி தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ ஸ்பார்க் பிளக் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கலாம். சீக்கிரம் வாங்கடா. இங்கே என்ன இருக்கீங்க? ஒன்றும் இல்லையோ ரைட்டு. ஸோ கிராணி வந்துருச்சு மக்களே. இருக்குங்க அப்படியே மூஞ்சிலே போடும். ஹெட்ஷாட். அப்புறம் கரெக்டாக நெத்தி பொட்டிலே பட்டுருச்சு. அப்படியே நெத்தி பொட்டிலே பட்டுருச்சு. தேவையா இது உனக்கு தேவையாக கேட்குறேன். அது கரெக்டாக நெத்தி கிராண்ட் பா இருந்தாலும் அதான் மக்களே பார்க்குறேன். பயமாக இருக்குது போகிறதுக்கு. இதே கிராண்ட் பா சர்ப்ரைஸ் எப்போ நிஜமா சர்ப்ரைஸ் வந்துட்டான்டா. இதோ நிரூபிச்சு காமிட்டான். நான் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு எப்போ நீ வந்து என்ன சொல்ல அதாச்சும் வந்து நீ வந்து பெரிய மூலக்காரை ஒத்துக்கிறான். வந்துட்டான் மக்களை நிஜமே வந்துட்டான். அவன் காலில் போட்டு தந்தா அடிச்சிருப்பான் விட்டான் நம்மளை. நான் ஜஸ்ட் மிஸ்ல தான் தப்பிச்சேன். எப்போ மூலக்காரன் தான் ஒத்துக்கிறேன். கிராண்ட் பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூலக்காரனாக தான் இருக்கான். ஸோ கொஞ்சமாச்சும் எனக்கு மண்டையில் மசால் இருக்குது. சீக்கிரம் போய் நம்ம வந்து இதை திறந்து விட்டாங்களா? இப்போ நமக்கு என்ன தேவைப்படுது? அடுத்து நமக்கு என்ன வேலை என்ன பார்க்க வேண்டியது நமக்கு? இன்னும் இப்போ என்ன வேலை பார்க்கலாம்? நம்ம மீட்டையும் வச்சாச்சு. இந்த குட்டிச்சாத்தனுக்கு வச்சாச்சு. வேறு என்ன வேலை? கட்டிங் பிளேயர்ஸும் கிடைக்கவே மாட்டேங்கி. அது கிடச்சாச்சும் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்பார்க் பிளக் இருக்குது. இதை எடுத்து நம்ம போய் போட்டில் போய் போட்டுருவோம். இதை போய் நம்ம போட்டில் போய் போட்டுருவோம்.
கீழே குதிரா குதி 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 பார்த்தீங்கன்னா இது போட்டில் போய் போட்டு வந்துடும். நம்ம அந்த கிளாஸ் யூஸ்லாம் தேவையே இல்லை, இருந்தாலும் நம்ம எடுத்து வச்சுப்போம். ஏன்னா அங்கே அடியில் போட்டில் ஏதாச்சும் அந்த ஹெலிகாப்டர் இருக்கிற இடத்துல ஏதாச்சும் வச்சுருந்தாங்கன்னா வைப்பானுங்க, இதனால் வைக்கவும் செய்கிறானுங்க. அதனால கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குல்ல, அதுக்காக சொல்கிறேன் மக்களே. சீக்கிரம் போய் நம்ம வச்சுட்டு வந்துடுவோம். ஸோ நான் ரொம்ப பயந்து ஆடிட்டு இருக்கேன் மக்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னா இதில் 2 பேர் இருக்காங்க, அதான் எனக்கு பிரச்சனை. இப்போ நமக்கு என்னென்ன போட் எஸ்கேப் தேடுது, போட் ஆண்டிவில் பார்த்தோமோ எங்கேயோ பார்த்த மாதிரியே ஞாபகம் போட்டில் ஆண்டிவில். ஸோ எங்கே பார்த்தோம் தான் ஞாபகம் இல்லை எனக்கு இப்போ. சரி நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு போய் துப்பாக்கி போய் எடுத்து வச்சு போனோம். ஸோ இது எப்படி ஆஃப் பண்ணுறது, ஒரு கட்டிங் பிளேஸ் தேவைப்படும், மறந்தே போயிட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேஸ் அப்படின்னு ஒன்று தேவைப்படும். ஃபோட்டோ வேறு தட்டி விட்டுருக்கோம் மக்களே. ஸோ சீக்கிரம் போய் நம்ம போய் இந்த துப்பாக்கி போய் எடுத்து அலர்ட் ஆகிடுவோம் நம்ம. ஸோ இப்போ நம்ம மேலே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா நம்ம மேலே இன்னும் போகவே இல்லை. செக்யூரிட்டி ரூம் அன்லாக் பண்ணிருந்தோம். இங்கே தான் போட் எஸ்கேப் பண்ணிடுவோம். கேஸ்லைன் இன்னும் தேவைப்படும். ஐயோ இது வேறு மறைச்சிருச்சா, கருமம். ஸோ இது வேறு தட்டி விடணும் இருங்க, அதுக்குள்ளே எவனாச்சும் வந்துட்டானா, அதெல்லாம் நம்ம எல்லாரையும் போட்டு தள்ளிட்டே போயிடுவோம். இது போயிடுச்சு, ஏன்னா அது இன்னும் பிளாக் பண்ணிட்டு தான் இருக்கா, ரைட்டு. ஸோ நம்ம போய் என்ன இருக்குது அப்படி, சீக்கிரம் வாங்கடா கிராண்ட்பா. மக்களே பார்த்தீங்கன்னா கிராணி வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எப்பா ஜஸ்ட்டு மிஸ்லாம் மிஸ் ஆகிருக்கும். குறி வச்சா யாரா விளாடணும், அது மாதிரி தான்டா இப்போ இருக்குது. ஸோ சீக்கிரம் போய் நம்ம இப்போயாச்சும் மேலே போய் இது பிளாக் ஆயிடுச்சு மக்களே, ஐயோ. ஸோ பார்த்தீங்கன்னா சோழி முடிஞ்சுது. ஸோ பிளாக் ஆயிடுச்சு மக்களே. இது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியல இப்போ என்னால், பார்த்துக்கோங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க மக்களே. இது எப்படி வர வைக்கணும், வெப்பன் கண்டுபிடிக்கணும். வெப்பன் கீ மேலே வச்சுருந்தாங்கன்னா இந்த வாரம் வந்துட்டான் பாருங்களேன், பெரிய அண்ணா அத்தா அப்படின்னு வரச்சா மெயின் பார்ட்டில் பட்டுருந்துருக்கும்டா. இது வாரம் மிஸ் ஆகிட்டான் பாருங்களா, அப்படியே எஸ் ஆகிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எப்படியுமே அது வெறும் மாட்டிக்கிச்சு மக்களே. ஸோ சீக்கிரம் போய் நம்ம அடுத்து வேறு கீழே ஏதாச்சும் இருக்கா போய் தேடி பார்ப்போம் நம்ம. சீக்கிரம் பாட்டை போடு. என்ன பாட்டு போனோம், வேணாம் பாட்டே வேணாம் சாமி, நமக்கு எதுக்கு பாட்டு. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மேனில் பார்த்தோம். ஆமாம், இல்லை இங்கே வேறு தான் பார்த்த மாதிரி ஞாபகம் வருங்க. இங்கே இன்னும் இது ஹெலிகாப்டர் மேனில் சரியாகவே நம்ம இப்போ கூட சரியாக பார்க்கல. ஸோ சீக்கிரம் இங்கே என்ன இருக்குது பாரு. ஸோ போட் ஹேண்டில் மேலே பார்த்துருங்க, அதை போய் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கலாம்ச்சா, அதையும் எடுத்துகிட்டு வரல. ஸோ கேஸ் லைன் எங்கே இருக்குன்னு தான் தெரில. நம்ம போட் எஸ்கேப்புக்கு கொஞ்சம் திங்ஸ் தான் தேவைப்படுது. இது வேறு இங்கேயே பக் ஆகிடுச்சு மக்களே, நம்மளை போக விட மாட்டேங்கி. நான் தம்பி இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தரல அவனுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே பிளாக் பண்ணி விட்டுருச்சு நம்மளை. சீக்கிரம் குதி. டே ஏன்டா சீன் போட்டு குதிக்கிற, இவன் எனக்கு எரிச்சாலும் இந்த கேமுக்கு பிடிக்காத விஷயம் இவன் சீன் போட்டு குதிக்கிறேன். இந்த அப்டேட்டில் இது கொண்டு வந்துருக்கக்கூடாது. இது கொஞ்சம் மோசமான அப்டேட் தான். ஏன்னா பாருங்கள், இது டெவலப்பர் நினைக்கிறேன், இது நல்ல அப்டேட், நம்ம இந்த மாதிரி சீன் போட்டு குதிக்கிற மாதிரி. ஆனால் உண்மையாக சொல்லாது மோசமான. ஏன்னா நம்ம நார்மலாக குதிச்சோன்னா டக்குன்னு வேலையை பார்த்துடலாம். இவன் சீன் போட்டு குதிச்சா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, சரி ஏன்னா இவ்வளோ ஸ்லோவாக போகிறானே அப்படின்னு. ஸோ அதை நான் தான் டெவலப்பர் பண்ணி வச்ச வேலை இது. இது கொஞ்சம் தப்பான வேலை. ஸோ சீக்கிரம் இப்போ நமக்கு என்னென்ன தேவைப்படுனா கேஸ் லைனும் போட் கீயும் தேவைப்படுது. அது வேறு எங்கே இருக்குன்னு வர தரல. ஸோ நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போயாச்சும் இந்த ஒரு கம்பி வேறு அங்கே அடைச்சிக்கிட்டு விட மாட்டேங்க மக்களே. ஸோ சீக்கிரம் போய் நம்ம துப்பாக்கியை போய் எடுப்போம். துப்பாக்கி எங்கே போட்டோன்னு வர ஞாபகம் இல்லை, எனக்கு மேலே தானே போட்டோம். ஆமாம் ஞாபகம் வந்துருச்சு. நம்ம இப்போ மேலே போய் இப்போ அந்த பிளாக் ஆனதெல்லாம் போயிருக்குமான்னு இந்த ஃபோட்டோலாம் பாருங்க, ரொம்ப நேரம் கீழே இருக்குது. அதே மாதிரி இது ரொம்ப நேரம் கீழே இருக்கும் போல இருக்குது. இங்கே இன்னமும் போல இது என்னடா போக மாட்டேங்கி. இப்போ நான் இது என்ன பண்ணுறது, நான் அடி வாங்கிடுவோமா கிரானிட்டா. என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. கிரானி கீழே வரைக்கும் கூட்டு போய் அடி வாங்கிடுவோம், அப்போ தான் கரெக்டு. ஏன்னா இது வர்ற மாதிரி தரல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடணும், அடி வாங்கிடுவோம். அப்போ தான் நம்ம கீழே வரைக்கும் போய் அடி வாங்கிடுவோம். அப்போ தான் கீழே கரெக்ட் வரும்போது 2 பேரையும் போட்டு தரலாம், நமக்கு நல்லா வசதியாக இருக்கும். அதனால் கீழே போயிடுவோம், அங்கே போய் அடி வாங்கிப்போம். அடுத்த நாள் எந்திக்கும் போது கன்னும் கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன் மக்களே. ஸோ போடு சீக்கிரம். கிராண்ட்பா யாராக இருந்தாலும் வந்துடுங்க. ஹீரோ கிராண்ட்பா, அப்போ தான் எனக்கு கீழே போய் சாகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போயாச்சும் போச்சு. இங்கே வந்துருச்சு மக்களே, போயிடுச்சா? இல்லை வேணாம் சொன்னேன் இல்லை, இப்போ யாராச்சும் வருவாங்க, அதனால் இப்போ யாரை வேணான்னு சொன்னால் கரெக்டாக கிராணி வந்துருச்சு. பாருங்க இன்னும் அப்படியே ஆடிட்டு இருக்கு பாருங்களேன். டேபிளையும் தட்டிட்டு இன்னும் கிராண்ட்பா உட்காந்து என்னன்னு தெரில. கிராண்ட்பா எங்கே போனான்னா சரி பண்ணுறியா, என்ன பின்னாடி இருந்து அடிக்கலான்னு பார்க்குறியா, நடக்காத காரியம் வாங்கலாம். என்ன இப்போ என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? காதலியோட சொட்ட மண்டியில் சுட போகிறேன். டிக் 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 பாருடா, சுட்டுட்டான்டா. இங்கே பாரு, நிஜமே ஒரு தடவை சுட்டுட்டேன். இப்போ பார்த்துக்கோ. இன்னும் அவ்வளோதான் உனக்கு உன் காதலி மேலே பாசமா? அவ்வளோக்கு மேலே கிடையாதா? ஏன் தம்பி அவ்வளோதான் பாசமா உனக்கு? அவ்வளோதான் பாசம். ரைட்டர் பார், பாடியை மறைஞ்சி போயிடுச்சு, இன்னும் வரமாட்டிக்கான். அவ்வளோ இது கிராணி கூட ஏதோ சண்டை போட்டால் போல இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா வரமாட்டிக்கான். நான் தம்பி இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக தரல. பார்த்தியா என்ன பண்ணுற, பார்த்தியா என்ன இப்படிலாம் இருக்க.
கிராண்ட் பா அடுத்து கிராணிக்கிட்ட போட்டு கொடுத்துருவேன். வரமாட்டிக்கான். என்ன பிளான் போட்டிருக்கான் தெரியுமா? கிராணி நீ ஃபஸ்ட்டு போ, நான் உடனே அவன் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் தேவை மெயின் பார்ட்லேயே அவன் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போகிறேன். அப்போ தான் வந்து 1 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே அவன் திங்ஸ் தேடிட்டு இருக்கும்போது நீ வந்துடுவேன். அப்படி நீ பட்டான்னு போட்டுருவேன். அப்போ நம்ம அவனை போட்டு தள்ள முடியும். அப்படியே பிளான் போட்டுருக்காங்க போகிறோம். ஸோ பெரிய கப்புள்ஸ் மாதிரி பிளான் போட்டிருக்காங்க பாருங்கள். நல்ல கப்புள்ஸாடா. போட்டுக்கு கிடச்சிருச்சு போட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் புரியுது. ஸோ போட் எஸ்கேப் பண்ணிடலாம் மக்களே. இந்த குரோபார் கூட தான் கண்டிப்பாக எங்கேயாச்சும் இந்த கேஸ் லைன் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள் படுத்து கிடக்கான் பாருங்களா, அப்படியே படுத்து கிடக்கான். ஸோ சீக்கிரம் இங்கே என்ன இருக்குது? டக்டே அப்பப்போ வைக்கிறீங்க. உங்களுக்கு 2 மந்த்ஸாக தரல. டக்டே அப்பப்போ வச்சுருக்கானுங்க பாருங்களேன். கொஞ்சம் அறிவு இருந்தால் நல்ல ஜாமான்லாம் வச்சுருக்கீங்களேன். பாருங்க டக்டே போய் வச்சுருக்கானுங்க பாருங்கள். இவ்வாறு ரொம்ப ஒரு மாதிரி கிடுகிடு நடுங்கி போயிட்டுருக்கான். சீக்கிரம் போட. அது மாதிரி கிராணியில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் இருக்குது. அது வந்து இதே மாதிரி இருக்கும். ஆனால் 2 பேர் 3 பேர் ஆடுற மாதிரி இருக்கும். ரோப்ளாக்ஸ் கிராணி சொல்ல நான். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராணி இருக்குது. அது வந்து இந்த கேம் டெவலப்பர் அஃபிஷியலாக வந்து கொடுக்கல. இது பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஒருத்தர் செஞ்சது தான் அந்த கிராணி. அது போடணுன்னா வந்து சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுவேன். அதை நான் போடலான்னு இருக்கேன் நான். ஸோ என்ன கட்டிங் பிளேஸ் வச்சுருக்காங்களா, ரைட்டு. ஸோ அது போட போடணுன்னா சொல்லுங்கள், நானும் போடுறேன். ஸோ அது நல்லாயிருக்கும் விளாட்றதுக்கு. ஏன்னா கிராணி கேமே வந்து 2 பேர் சேர்ந்தால் விளாண்டா நல்லாயிருக்கும்ல. ஸோ அதான் நல்லாயிருக்கும். நான் வந்து அது போடுறேன் நான். ஸோ இப்போ கிராணி வேறு ஸ்பான் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேலே போய் என்ன பண்ணுவோன்னா துப்பாக்கி போய் எடுத்துருவோம் நம்ம. சீக்கிரம் போடா. இப்போ கிராணி வந்துடக்கூடாது. கிராணி வந்துடாத பாபே சாத். ஸோ சீக்கிரம் நம்ம வந்து மந்திரம் போட்டோம் பாருங்க. கிராணி அங்கே இருக்குது பார்த்தீங்களா? என்ன கிராணி என்ன அவனை சுட்டா வந்து என்ன அவனுக்கு கோவம் வருமா? எனக்கு கோவம் வருமா கேட்குறேன். எனக்கு கோவம் வராதா? என்ன இந்த மாதிரி இப்படி துரத்துறீங்களா? எனக்கு கோவம் வராதா கேட்குறேன். ஸோ சீக்கிரம் போய் நம்ம வந்து தட்டி விட்டு இப்போ என்ன பண்ணலாம்? ஒரே சந்தேகமாக இருக்குது. திடீர்னு கிராண்ட் பா வந்துட்டானா? கிராண்ட் பா வரமாட்டேன். இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான் தெரியுமா? 1 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் வச்சுட்டான் மக்களே. ஏதாச்சும் இப்போ கிராண்ட் பா வரதுக்கு இப்போ 30 செகண்ட் ஆகும் மக்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவன் அந்த நான் என்ன பண்ணியிருக்கோம் டிஃப்ரென்ஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ 2 பேரும் ஒரே நேரத்தில் 2 பேரும் ஒரே நேரத்தில் போட்டுருவோம். அதனால் நமக்கு 2 பேருக்குமே வந்து 2 நிமிஷம் கரெக்டாக நேரம் இருக்கும்ல. அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், கரெக்டாக வேலையை முடிச்சு 2 பேரும் கரெக்டாக. இவன் வந்து 1 நிமிஷம் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம 1 நிமிஷம் வேலை பார்ப்போம். திடீர்னு கிராண்ட் வருமா போட்டு தள்ளுவோம். ஆனால் அடுத்து கிராண்ட் பா வரதுக்கு இன்னும் வரது ஒரு நிமிஷம் இருக்கும். இந்த மாதிரி வேலை பார்த்து வச்சுட்டான் இவன். அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் தப்பிக்கிறது கொஞ்சம் இது கஷ்டம்தான். ஸோ கேஸ் லைன் கிடைக்கவே இல்லை. கேஸ் லைன் கிடச்சா நல்லா தான் இருக்கும். சரி டக்குன்னு பார்த்து சுட்டுடுறா அவனை. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், பார்த்து சுடு. மிஸ் ஆச்சுன்னா சோழி முடிஞ்சுதுரா. அடுத்து நம்மள்ட்ட கன்று கிடையாது நம்மள்ட்ட. எப்போ நான் மிஸ் ஆயிடுச்சோன்னு நினச்சேன். நல்ல வேலை கரெக்டாக தான் போட்டுருக்காங்க. சூப்பர்ரா தம்பி, சூப்பர். இப்படியே பண்ணால் நம்ம டக்குன்னு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இதில் நல்ல ஜாமான் வச்சுருக்கலாம் தயவு செஞ்சு. டோர் ஹேண்டில் போய் வச்சுருக்கானுங்களே பைத்தியக்காரப்ப பாருங்களேன். கேஸ் லைன் எங்கே இருக்குன்னு தான் தெரில. ஸோ நம்ம சீக்கிரம் ஸ்டன் கன் எடுத்துப்போம். அடுத்து நம்ம இதையும் எடுத்து வச்சுப்போம். நம்ம டோர் எஸ்கேப்கான பொருளுக்கு என்னென்னலாம் இருக்குது, டோர் எஸ்கேப் பண்ணிடலான்னு தோணுது. டோர் எஸ்கேப்கான பொருள் கூட நிறைய கிடச்சிருச்சு மக்களே. டோர் எஸ்கேப் ஆனால் அதுக்கு நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்குது இன்னும். நான் தான் மக்களே பார்க்குறேன். டோர் எஸ்கேப்பே பண்ணுவேன் நான். சீக்கிரம் நம்ம போய் நானே போட்டு இதோ கிராண்ட் பாண்டா வந்துட்டான். இதோ வருங்க அப்படின்னு வரான் பாருங்க. என்ன பெரிய இவன் நினப்பேன். நல்லா பெரிய இவன் நினப்பாக கேட்குறேன். இல்லை கேட்குறேன். நான் வந்து உனக்கு வெக்கமான சூடு சொல்கிறேன்னு ஒன்று இல்லவே இருக்கா இல்லையா? இப்படி ஒரு கிராணி போய் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தவனுக்குலாம் வந்து வெக்கமான சூடு சொல்கிறேன்னு உனக்கு ஏதாச்சும் இருக்கா? என்ன எங்கடா போனாவன்? என்ன தலைவர் காணோம்? எங்கடா போனாவன்? என்ன பார்க்குறான் பாருங்க. இவங்க பெரிய அறிவாளி. அங்கிட்டு போகிறீங்க பாருங்களேன். இங்கே செவுத்து ஒட்டனா அந்த சைடு போய் அடிக்கலான்னு பார்க்குறேன். இப்போ இந்த சைடு வரேன்னா தலைவன் பாருங்க. இவங்களாம் அறிவு இருக்கான் இல்லை கேட்குறேன். வெக்கமான சூடு சொன்னதாச்சும் இருக்கா கேட்குறேங்க பாருங்க. இது என்ன இல்லை எனக்கு புரியல. நான் பின்னாடி போகிறேன், அந்த சைடு போகிறான். சரி நான் முன்னாடி வந்தேன்னா போனே வந்து இப்போ இங்கே வருவோம். இங்கே பாருங்க. இல்லை கேட்குறேன், எனக்கு புரியல. எனக்கு நிஜமாவே நான் டவுட்டு. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா பாருங்க. அங்கே போய் செக் பண்ணிட்டு இருக்கான் பாருங்களேன். பாருங்க போயிட்டுருக்கான். இப்போ அண்ணா அத்தான்னு போயிட்டு அண்ணா அத்தா அண்ணா அத்தா அப்படின்னு போயிட்டுருக்கான் அவன். தம்பி தாலாம் அடி வாங்கி சாக போகிறேன் நீ என்கிட்ட. அடிச்சிருவோம். இப்போ கிராண்டிஸ் பானை இருந்திருக்கும், அதெல்லாம் நம்ம அடிச்சிருவோம்மா. நான் தம்பி பின்னாடி இருந்து சுட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவான். நம்ம தப்பு பண்ணிட்டோம். நம்ம பின்னாடியிலேருந்து சுட்டுக்கூடாது. ஏன்னா பின்னாடி சுட்ட முதுகில் குத்துறதா அர்த்தமே இல்லை. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஸோ இந்த நம்ம முன்னாடி சுட்டுறது நான் ஒத்துக்கிறேன். இது மிகப்பெரிய தப்பு. இந்த வந்துருச்சு பாருங்க. போடு. போ ப்ளீஸ் ஆகும் போ. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா மேலே போய் நம்ம போய் என்ன அந்த அதோ என்னமோ ஏன்னா மேலே ஏதோ நான் ஒரு ஜாமான் பார்த்துட்டேனே. வேறு ஏதோ டோர் எஸ்கேப் பண்ண அந்த டோர் ஹேண்டில் பார்த்தோம். அதை போய் எடுத்து வச்சுப்போம். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றுமே இல்லை.
இங்கே போட் கீ வேறு வச்சுருக்கானுங்க. ஆனால் எனக்கு வந்து என்ன பண்ணனே தெரில. கேஸ் லைன் கிடச்சா நம்ம எஸ்கேப்பே பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கேஸ் லைன் மட்டும் கிடச்சா போதும், போட் எஸ்கேப்பே நான் பண்ணிடுவேன். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை, இப்போ வந்து நம்ம வந்து டோர் எஸ்கேப்கான வழி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து கேஸ் லைன் கிடச்சதுன்னா எப்படி இருக்கும், அதான் மக்களை பார்க்குறாங்க. திடீர்னு வெறுப்பாயிடும் நமக்கு. ஸோ அதனால் அதான் பார்க்குறேன் நான். இப்போ நம்ம இதை போய் வச்சு விட்ருவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்னா நம்ம குரோபாரை போய் எடுப்போம். குரோபார் கீழே போட்டோம் இருங்க, கீழே தான் போட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, கீழே போட்டோம். இப்போ நம்ம குரோபாரை போய் உடச்சி விட்ருவோமா, குரோபாரை வச்சு உடச்சி விட்ருவோம் நம்ம. ஸோ இன்னும் நமக்கு வந்து கரெக்டாக வந்து 1 மினிட் கூட இல்லை மக்களே. நம்ம வந்து இன்னும் 30 செகண்ட்ஸாக நம்ம இருக்கே செய்து நம்ம டக்குன்னு போய் நம்ம போய் இதையும் உடச்சி விட்ருவோம். அடுத்து மறுபடியும் இப்போ கிராண்ட்பா வந்து போட்டு தள்ளுறதுக்கு வெயிட் பண்ணுவோம் நம்ம. சீரம் நம்ம போய் வந்து இதை கட் பண்ணி விட்ரு, இதெல்லாம் நம்ம வெட்டி விட்ருவோம். அடுத்து வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான் மக்களே. டோர் எஸ்கேப்பே பண்ணிடலாம். ஏன்னா இன்னும் அந்த கட்டிங் பிளேயர்ஸ் வச்சு ஒரு சின்ன வேலை இருக்குது மக்களே. இந்த ஷாக் அடிக்கிறது இது இருக்குல்ல, இது இருந்தால் நம்மளால் தப்பிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஷாக் அடிக்கிறது போக வைக்கிறதுக்காக நம்ம வந்து கட்டிங் பிளேயர்ஸ் வச்சு இடத்துல கட் பண்ண வேண்டியது இருக்குது. அது மட்டும் கட் பண்ணிட்டா போதும், நம்ம டோர் தாண்டில் துரத்து எஸ்கேப்பே பண்ணிடலாம். அதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட்டிங் பிளேயர்ஸ் மேலே இருந்து போய் எடுத்து வர போகிறோம். இப்போ நம்ம சீக்கிரம் போட மேலே போய் நம்ம கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வரோம். இப்போ நம்ம இங்கே கட்டிங் பிளேயர்ஸ் இதை எடுத்துப்போம். எடுத்துகிட்டு அடுத்து நம்ம போடுறா பட்னு அண்ணா தான் டான் 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 டாடா டான் டான். ஆனால் இந்த மியூசிக் அவன் வந்து அவன் வரும்போது யோசிப்பான். அப்படியே அந்த இது கிராண்ட்பா வரும்போது யோசிப்பான், அண்ணா அத்தா அப்படின்னு வருவான். இங்கெல்லாம் வேஸ்ட்டா நீ சத்தியமாக. அவ்வளோதான் எஸ்கேப் பண்ணிடுவோமா மக்களே, அப்படியே டேரெக்டாக போயிடலாம். ஆனால் எனக்கு திடீர்னு கிராண்ட் நடுவில் வந்துட்டாங்களா, அதான் மக்களே பயமாக இருக்கு லைட்டா. ஸோ சீக்கிரம் வாங்களா கிராண்ட்பா போடுறா பட்டா அண்ணாத்த டான் 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 டாடா டான் டான் அண்ணாத்த டான் 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 டாடா டான் 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 அண்ணாத்த 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 டான் 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 டாடா டான் டான் அண்ணாத்த டான் 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 டாடா டான் டான் போட்டேன். எஸ்கேப் ஆகிட்டேன் பார்த்தீங்களா, எஸ்கேப் ஆகிட்டேன் பார்த்தீங்களா. இதான்டா ரோஹித் கேமிங் தமிழ். இப்போ எப்படி பார்க்காம இருக்காம லைக் போட்டு சார் பாருங்க பண்ணு பார்க்கலாம். அவன் எப்படி தப்பித்தான், மொட்டையா நீ ஒன்னால தான் அவன் தப்பித்தான். அவனே கிராண்ட்பா சொல்லுவான், நான் தப்பிக்கல, இப்போ என் காதலி நான் தான் ஐயோ வேற நான் தப்பிக்க உள்ளேன். அவன் என்னை போட்டு அங்கேயே மெயின் பாட்டிலே அடித்து விட்டான். ஐயோ ஆடு வேற ஒரு மெயின் பாயிண்டில் அவன் அடித்து தப்பித்து விட்டான் அப்படின்னு வந்து கிராண்ட்பா அப்படியே கிராண்ட்பா வந்து கிராண்டிகிட்ட சொல்லுவான். உடனே வந்து 2 பேரும் அடிச்சுப்பாங்க, ஏன்டா அவனை தப்பிக்க விட்ட, சரி இரு பரவாயில்ல, அடுத்து வந்து போட் எஸ்கேப் பண்ண வருவான்ல அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு விடுவாங்க. நீங்களாம் கவலையே படாதீங்க, நான்லாம் போட் எஸ்கேப் ஆகி டக்குன்னு நான் வாடி ஜாலியாக எஸ்கேப் போயிடுவேன். ஒரு அடி கூட வாங்காமல் தப்பிச்சிட்டேன்டா. நம்ம இதோட பார்த்தீங்கன்னா கேம்லேயே முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம இதோட பார்த்தீங்கன்னா கேம்லேயே முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து என்ன வீடியோனா நம்ம வந்து கிரானியில் பார்த்தீங்கன்னா போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பாய் மக்களே.